நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை கோயம்புத்தூர் மற்றும் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கப்பியறை பகுதியில் 4 வழிச்சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் மறுகால் ஓடைகள் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் குடியிருப்பு மற்றும் விளைநிலங்களில் வெள்ளம் புகுந்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக குலசேகரம் அருகே சாலையை மூழ்கடித்தபடி வெள்ளம் செல்வதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். 2 நாட்களாக பெய்த கனமழையால் கோட்டூர் கோணத்திலிருந்து சாஸ்தா கோவிலுக்கு செல்லும் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக கீரிப்பாறை வனப்பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 2 நாட்களாக வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக காளிகேசம் ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்த நிலையில் கோதை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து திருப்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியில் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அருவியை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைத்து காவலாளிகள் கண்காணித்து வருகின்றனர். அப்பா ஒழுகும் வீட்டில் வசிக்கிறார் என கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வேதனையோடு மாணவி பேசிய நிலையில் அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடு வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரே என்ற கவலை இனி பிரேமாவுக்கு வேண்டாம் என குறிப்பிட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு அளவுக்கு அதிகமாக அதிகாரம் கொடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் தொண்டர்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சிவாஜி கணேசனை விட மிகச்சிறந்த நடிகர் செந்தில் பாலாஜிதான் எனவும் சாடினார். தாம் சனிக்கிழமை மட்டும் வீட்டை விட்டு வரும் ஆள் இல்லை என்று தவேக தலைவர் விஜய் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். சென்னை வேப்பேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கால் மற்றும் காரை மாற்றுவது புதியதல்ல என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். தினகரன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை சந்தித்து பேசியதாக திட்டமிட்டு சிலர் வதந்திகளை பரப்பி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியல் ரீதியாக எவரையும் சந்திக்கவில்லை என திட்டவட்டமாக கூறினார். சனிக்கிழமை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவருடைய வாகனத்தை தொண்டர்கள் பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என அக்கட்சியின் தலைமை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தைகளை வைத்திருப்பவர்கள், முதியவர்கள் கூட்டத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேக கொடிக்கு தடை விதிக்க மறுத்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய கோரிய மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்கும்படி விஜய்க்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தங்கள் வணிக சின்னமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் சிவப்பு, மஞ்சள், சிவப்பு நிறத்திலான கொடியை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையின் நிறுவன தலைவர் பச்சையப்பன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். கரூர் வேலுச்சாமிபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே சனிக்கிழமை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்த அதே இடத்தில் விஜய் பிரச்சாரம் செய்ய அந்த மாவட்ட போலீசார் அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் அந்த இடத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆய்வு செய்தார். காவல்துறை அனுமதி அளித்ததை அடுத்து கட்சி நிர்வாகிகளோடு அப்பகுதியில் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். திமுக அரசு விவசாயிகளுக்கு அளித்த 56 வாக்குறுதிகளில் 8 மட்டுமே நிறைவேற்றியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். காவேரி 6 இணைப்பு திட்டத்தை அரசு உடனடியாக நிறைவேற்ற கோரி திருச்சி மாம்பழசாலை அருகே காவேரி ஆற்றில் இறங்கி அவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். திமுகவை இனியும் நம்பியிருந்தால் காங்கிரஸ் கட்சி மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம் செய்தார். நெல்லையில் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நைனா நாகேந்திரன் திமுக அரசாங்கமே ஒரு வெற்று காகிதம் என கடுமையாக சாடினார்.
குடிக்கு ஒரு முடிவு கட்டுங்கள், பின்பு படிக்கும் குழந்தைகள் இன்னும் லட்சக்கணக்கில் சாதனை புரிவார்கள் என பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், எத்தனையோ குழந்தைகளின் கனவுகள் டாஸ்மாகில் அப்பாக்கள் குடிப்பதினால் கலைந்து போய்க் கொண்டிருக்கின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் பிரச்சாரம் குறித்து கிண்டல் அடித்த சீமான், திமுகவில் 2 இட்லியும் அதிமுகவில் 2 தோசையும் எடுத்துக்கொண்டு இதனை வைத்து உப்புமா கிண்டிவிட்டார் என விமர்சித்துள்ளார். தமிழக அரசு நடத்திய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா இசை வெளியீட்டு விழா போல் இருந்ததாக கேலி செய்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியிலிருந்து அக்டோபர் மாதத்திற்கு தேவையான 20.22 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 44வது கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்ற நிலையில் தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் ஜெயகாந்தன் கூட்டத்தில் பங்கேற்றார். பீகாரில் 75 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா 10,000 ரூபாய் செலுத்தும் திட்டத்தை காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதற்காக 7,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் 93வது பிறந்த நாளையொட்டி நாட்டிற்கான அவரது சேவைகள் என்றும் நினைவு கூறப்படும் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அதேபோல் இந்தியாவின் அடித்தட்டு மக்களின் மேன்மைக்கு உழைத்த தங்கள் வழியை என்றும் பின்தொடர்வோம் என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். எதிரிகளின் சிம்ம சொப்பனமான மிக் 21 ரக போர் விமானங்கள் 63 ஆண்டுகள் சேவைக்கு பின் இந்திய ராணுவத்திலிருந்து விடைபெற்றது. சண்டிகர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற பிரியாவிடை நிகழ்ச்சியில் இறுதியாக சீறி பாய்ந்து சாகசம் நிகழ்த்தினர். மிக் 24 ரக போர் விமானங்கள் பிரியாவிடை நிகழ்ச்சியில் வான்படை வீரர்கள் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தினர். அதில் குறிப்பாக பாராசூட்டில் இருந்து குதித்தும் போர் விமானத்தின் சேவையை நினைவு கூர்ந்தும் நடைபெற்ற நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்த நிலையில் லடாக், லே உள்ளிட்ட பகுதிகளில் ஊரடங்கு தொடர்வதால் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வரலாறு காணாத வகையில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வரும் சூழலில் இன்று ஒரு சவரன் 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 10,550 ரூபாய்க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 84,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி ஒரே நாளில் 3,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 1,53,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தங்கத்தின் விலையை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் உயர்ந்து வருவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நாடு முழுவதும் BSNL 4G சேவையை பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கவிருக்கிறார். நாடு முழுவதிலும் உள்ள 98,000 தளங்களில் இந்த சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இந்தியாவின் எந்த பகுதியும் விடுபடாது என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்திருக்கிறார். கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பஞ்சாபிற்கு சிறப்பு நிவாரண நிதியாக 20,000 கோடியை விடுவிக்க வேண்டும் என அம்மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. முதற்கட்டமாக மத்திய அரசு 1,600 கோடி நிதியை அறிவித்துள்ள நிலையில் அது போதாது என பஞ்சாபை ஆளும் ஆம் ஆத்மி அரசு தெரிவித்துள்ளது. மேலும் கூடுதல் நிதி கோரி சட்டசபை சிறப்பு கூட்டத்தொடரில் தீர்மானமும் முன்மொழியப்பட்டது. தனியார் பள்ளிகள் காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளி இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலாண்டு தேர்வு இன்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் 27ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி வரை 9 நாட்கள் காலாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ளது. நடிகர் ஜெய்சங்கர் வசித்த நுங்கம்பாக்கம் கல்லூரி சந்துக்கு ஜெய்சங்கர் சாலை என பெயர் சூட்டப்பட்ட புதிய பலகையை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதேபோல் SP வெங்கட்ராமனின் பெயர் சூட்டப்பட்ட மந்தைவெளி 5வது குறுக்கு தெரு பலகையையும் திறந்து வைத்தார். தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடந்த பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர் மற்றும் வீராங்கனைகள் 819 பேருக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 21,40,00,000 ரூபாயை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செஸ் வீராங்கனை வைஷாலி, ஸ்கேட்டிங் வீரர் ஆனந்தகுமார் உள்ளிட்டோருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது.
நெல்லை மாவட்ட திமுகவில் கிழக்கு மற்றும் மத்திய என 2 மாவட்ட செயலாளர்கள் பதவி வகித்த நிலையில் தற்போது நெல்லை கிழக்கு மாவட்டத்தை அமைப்பு ரீதியாக 2ஆக பிரித்து திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக ஆவுடையப்படும், கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக கிரகாம்பெல்லும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மத்திய மாவட்ட செயலாளராக அப்துல் வஹாப் தொடர்ந்து பொறுப்பில் நீடிக்கிறார். தமிழகத்தை ஆள்பவர்களுக்கு சமூக நீதியும் புரியவில்லை, சாதிவாரி கணக்கெடுப்பின் தேவையும் தெரியவில்லை என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக நீதியை பாதுகாக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கியம் என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏற்றுக்கொண்டுள்ள போது தமிழக அரசு மட்டும் ஏற்கவில்லை என தெரிவித்துள்ளார். கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2018 சென்னை ஓஎம்ஆரில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தார். அவரது பேச்சு கலவரத்தை தூண்டும் வகையில் இருந்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சிங்களாபுரம் கிராமத்தில் பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்தான நிலையில் ஊராட்சி ஒன்றிய உதவி செயல் பொறியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக மாணவர்கள் உயிர் பிழைத்தனர். இதன் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் துறையூர் ஊராட்சி ஒன்றிய உதவி செயல் பொறியாளர்கள் பெரியசாமி, தங்கராசு ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே காவல்துறை சார்பு ஆய்வாளரை மர்ம நபர்கள் 2 சரமாரியாக வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேரையூர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வரும் முருகன் விடுமுறையில் இருந்தபோது உப்பங்குளம் கிராமத்திற்கு அருகே சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது 2 அவரை வழிமறித்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. மாதத்திற்கு 2500 மரங்கள் வெட்டி அகற்றப்படுவதாகவும் எப்படி அனுமதி கொடுத்தீர்கள் என விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் ஒருவர் அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பினார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அசோகன் என்பவர் அடுக்கிய குற்றச்சாட்டுகளால் அதிகாரிகள் திணறினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த சென்னாவரம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையம் சேதமடைந்த நிலையில் அதனை சீரமைக்காமல் பெயிண்ட் அடித்த அவலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து ஏற்படும் முன்னரே சேதமடைந்த கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அடுத்த சித்தமல்லி மெயின் ரோடு பகுதியில் உள்ள ஒரு குடோனில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 300 கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அதனை வைத்து விற்பனை செய்து வந்த ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். குடிநீர் கேட்டு 3 கிராம மக்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த குண்டடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொண்டாமுத்தூர், பொன்னிப்பாளையம் மற்றும் வண்ணாம்பட்டி ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குடிநீர் இன்றி தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை அடுத்த விக்ரமசிங்கபுரம் பகுதியில் தனக்கு எதுவும் தெரியாமலேயே தன்னுடைய வார்டில் பணிகள் நடப்பதாக கூறி காங்கிரஸ் கவுன்சிலர் கூட்ட அரங்கில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். 16வது வார்டு கவுன்சிலர் பரமசிவன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதிகாரிகள் முறையாக பதிலளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடலில் தொல்லியல் துறையினர் பண்டைய தமிழர்களின் வரலாறு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். கல்வி மற்றும் கடல்சார் ஆய்வு ஆலோசகர் பேராசிரியர் ராஜன் தலைமையில் தொல்லியல் துறையைச் சேர்ந்த 8 பேர் உள்பட 20 பேர் கடலில் இந்த ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் பகுதியில் உள்ள மின்சார வாரிய அலுவலக கழிவறைக்கு சென்ற பெண் ஊழியரை செல்போன் மூலம் ஆபாச வீடியோ எடுத்த சக மின் ஊழியரை போலீசார் கைது செய்தனர். செல்லூர் அருள்தாஸ்புரத்தைச் சேர்ந்த ராஜராஜேஸ்வரன் ஆபாச வீடியோ எடுத்த விவகாரத்தில் கையும் களவுமாக சிக்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தை அடுத்த மேலப்பட்டு கிராமத்தில் வீட்டின் கதவை திறந்து வைத்து தூங்கிய பெண்ணின் கழுத்தில் இருந்த 6 சவரன் தங்கத்தாலியை மர்ம நபர் அறுத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சந்திரன் என்பவருடைய மனைவி தமிழரசியிடம் தாலி செயினை அறுத்து சென்ற மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த மாராயிபாளையம் பகுதியில் புதிதாக கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் கல்குவாரி அமைக்கப்படுவதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த குமாரமங்கலம் கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக குடிநீர் கலங்கலாக வருவதாகவும் அதனை குடித்தால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். கோவையில் அரிசி மூட்டை ஏற்றிச் சென்ற ஈச்சர் வாகனம் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற காவல் ஆய்வாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த பானுமதி விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த வஞ்சினபாளையம் பகுதியில் விவசாய நிலத்திற்குள் புகுந்து மின்வேலி மற்றும் பயிர்களை சேதப்படுத்திய யானை மின்வேலிகளை உடைத்துக் கொண்டு காட்டுக்குள் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. இதனால் சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு சார்பில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காட்டுப்புத்தூர் பேரூராட்சியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே பொது கழிவறை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்ற கோரி வார்டு உறுப்பினர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரூராட்சி தலைவர் சங்கீதா சுரேஷ் தீர்மானத்தை நிறைவேற்ற மறுத்ததால் உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த விக்கிரபாண்டியம் பகுதியில் குடும்ப தகராறு தொடர்பாக விசாரிக்க சென்ற காவலரை கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை உடைத்து மிரட்டல் விடுத்த போதை ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட குமார் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் ஆகம விதிகள் மற்றும் ஆகம விதிகள் அல்லாத கோயில்களை 3 மாதத்திற்குள் இறுதி செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆகம கோயில்களை கண்டறிய அமைக்கப்பட்ட குழுவினர் 3 மாதத்தில் தமிழ்நாடு அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யவும் அந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள அரசு டாஸ்மாக் மதுக்கடையில் ஒரு மதுபாட்டிலுக்கு 10 ரூபாய் என கூடுதல் பணம் வாங்கியதாக மதுப்பிரியர் ஒருவர் ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பிய வீடியோ வெளியாக இருக்கிறது. வில்லிவாக்கத்தில் உள்ள 340 எண் கொண்ட டாஸ்மாக் கடையில் கேள்வி எழுப்பிய நபர் ஊழியரை பார்த்து விடுதலை சிறுத்தையில் பெரிய ஆளாக இருந்தால் கூடுதல் பணம் வசூல் செய்வாயா என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் திருமணமாகாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்ற அறிவிப்பு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திரும்ப பெறப்பட்டது. ராமநாயக்கன் பூங்காவில் முகம் சுழிக்கும் வகையில் ஜோடிகள் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் திருமணமாகாதவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டு அறிவிப்பு பேனர் வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்தவனுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2021 நடைபெற்ற இந்த சம்பவத்தில் காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிளம்பர் தொழிலாளி சந்தோஷ் என்பவன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டான். சென்னை பூந்தமல்லி அருகே தாய்ப்பால் குடித்தபோது மூச்சுத்திணறல் ஏற்பட்டு 1.5 மாத குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளவேடு பகுதியைச் சேர்ந்த சூர்யா சாருலதா தம்பதியின் ஆண் குழந்தை வியாழக்கிழமை இரவு பால் குடித்துக் கொண்டிருந்த போது மூச்சு திணறி மயங்கியதால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியை அடுத்த திருமழிசையில் உள்ள தனியார் பள்ளியில் லாக்கரை உடைத்து 12 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இரவு நேரத்தில் முகமூடி அணிந்து வந்த 3 மர்ம நபர்கள் லாக்கரை உடைத்து பணத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. விழுப்புரம் மாவட்டம் சாலையகரம் கிராமத்தில் பட்டா மாறுதல் செய்ய 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். அண்ணாமலை என்பவர் தனது மகள் அருள் பிரபாவுக்காக வாங்கிய வீட்டுமனைக்கு பட்டா மாறுதல் செய்ய விண்ணப்பித்த நிலையில் BAO சதீஷ் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் காரணமாக பணிச்சுமை அதிகரித்துள்ளதால் மனுக்களுக்கு தீர்வு காணும் கால அவகாசத்தை அதிகரிக்க வலியுறுத்தி திருவாரூரில் வருவாய்த்துறை ஊழியர் கூட்டமைப்பு சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு செய்தனர். ஒவ்வொரு முகாமிலும் சுமார் 8,000 மனுக்கள் பெறப்படுவதால் 45 நாட்களுக்குள் அவற்றிற்கு தீர்வு காண்பது என்பது கடினமாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கடனாக கொடுத்த பணத்துக்காக வட்டி தொகை கேட்ட மூதாட்டியை கருங்கல்லால் அடித்து கொலை செய்த நபர் கிணற்றில் உடலை வீசிய சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. வாசுதேவன்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி குமாரி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சம்பத் என்பவருக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டிக்கு கடன் கொடுத்த நிலையில் வட்டி தொகை கேட்டபோது தகராறு ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே முறை தவறிய உறவு காரணமாக ஏற்பட்ட தகராறில் தனியார் பேருந்து ஓட்டுநரை கத்தியால் குத்திக் கொண்ட தம்பதியை போலீசார் கைது செய்தனர். அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ரமேஷ்குமாருக்கு வீரமுத்து என்பவரின் மனைவி லட்சுமியுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் இருந்த ஊர் அறிவிப்பு பலகை மற்றும் கடைகளை இடித்து கொண்டு சென்று சுவரில் மோதி நின்றது. குஜிலியம்பாறை பகுதியில் இருந்து சிமெண்ட் ஏற்றிக் கொண்டு வந்த லாரி RS வையம்பட்டி பகுதியில் சாலை வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது. பாமக தலைவர் அன்புமணி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் மற்றும் திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோயிலில் குடும்பத்தினரோடு சாமி தரிசனம் செய்தார். உரிமையை மீட்க தலைமுறையை காக்க என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வரும் அவர் திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்தபோது சாமி தரிசனம் செய்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 2 மற்றும் 3 வயது பெண் குழந்தைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு பொறியியல் கல்லூரி மாணவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். சித்தூர் பேருந்து நிலையம் அருகே வசிக்கும் கதிர்வேல் அத்துமீறியது சங்ககிரி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நடத்திய விசாரணையில் உறுதி செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டான். குமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருவதால் மலையோர பகுதிகளில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. கீரிப்பாறை, காளிகேசம், கரும்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் தோட்டங்களில் ரப்பர் பால் வெட்டப்படாததால் அப்பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. குமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நாகர்கோவில் அருகே பறக்கை பகுதியில் 90 ஏக்கர் பரப்பளவிலான அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சாய்ந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மழை பெய்து பயிர்கள் சாய்ந்து விழுவதாகவும் தொடர்ந்து மழை பெய்தால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் பகுதியில் ஜூஸ் கடை என கூறி செல்போன் கடை வைத்ததால் 2 கடைக்காரர்கள் மோதிக்கொண்ட CCTV காட்சி வெளியாகியுள்ளது. முன்னாள் கவுன்சிலர் கோவிந்தராஜ் என்பவர் நடத்தி வரும் செல்போன் கடைக்கு பக்கத்தில் ஜோதிபாஸ் என்பவர் ஜூஸ் கடை போடப்போவதாக கூறிவிட்டு செல்போன் கடை வைத்ததாக கூறப்படுகிறது. நெல்லை அருகே ஜெபம் செய்ய சென்ற கிறிஸ்தவர்களின் நெற்றியில் குங்குமம் பூசியதாக எழுந்த குற்றச்சாட்டில் நயினார் நாகேந்திரனின் அலுவலக உதவியாளர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களை வழிமறித்த இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் மணிகண்டன் மகாதேவன் மற்றும் பாஜகவைச் சேர்ந்த அங்குராஜ் ஆகிய 3 பேர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிப்காட் அமைக்கக்கூடாது என போராட்டம் நடத்தி வரும் கிராம மக்கள் கும்மியடித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். வஞ்சிநகரம், கொடுக்கம்பட்டி, பூதமங்கலம் உள்ளிட்ட 3 ஊராட்சி பகுதிகளை உள்ளடக்கி சுமார் 278 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்க பணி நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் நாட்டு துப்பாக்கியால் கோழியை சுட முயன்ற போது குறி தவறி குண்டு பாய்ந்ததில் இளைஞர் உயிரிழந்தார். சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த மேல்மதூர் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாமலை தன்னுடைய மருமகனுக்கு குழம்பு வைப்பதற்காக கோழியை சுட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் குறி தவறி பக்கத்து வீட்டில் இருந்த பிரகாஷ் என்பவரின் தலையில் குண்டு பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை பெரும்பாக்கம் காவல் நிலையம் புதிதாக திறந்து 2 மாதம் கூட முடிவடையாத நிலையில் காவல் நிலைய வளாகத்தில் விநாயகர் கோவில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூலை 31ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தை திறந்து வைத்தார். ஒரு மதத்தை சார்ந்த கடவுளின் கோவில் கட்டும் பணி நடைபெறுவது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள கிளன்ரா குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிப்பதற்காக வனத்துறையினர் கூண்டு அமைத்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். சமீப காலமாக வனப்பகுதியில் இருந்து வெளியேறி இரவு நேரத்தில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களை வேட்டையாடி செல்வது தொடர்கதையாக இருக்கிறது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பணம் வைத்து சூதாடிய 16 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 8,58,000 ரூபாய் பணம், மது பாக்கெட்டுகள், குட்கா ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கொத்தகொண்டப்பள்ளியில் பணம் வைத்து ஒரு கும்பல் சூதாடி வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தனர். திருச்சியில் இருந்து பெரம்பலூரில் உள்ள தனியார் கல்லூரிக்கு சென்ற கல்லூரி பேருந்து பிரேக் பிடிக்காமல் அடுத்தடுத்து பேருந்துகள் மீது மோதிய விபத்தில் 15க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சஞ்சீவி நகர் பகுதியில் சென்றபோது பிரேக் பிடிக்காமல் அதே கல்லூரியின் மற்றொரு பேருந்து மற்றும் அரசு பேருந்து மீது மோதியது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேரில் 4 பேர் விடுவிக்கப்பட்டனர். 2 மீனவர்களுக்கு இலங்கை மதிப்பில் தலா 2.5 லட்சம், மீதமுள்ள 2 மீனவர்களுக்கு தலா 50,000 அபராதத்துடன் விடுதலை செய்த ஊர்காவல்துறை நீதிமன்றம் படகின் உரிமையாளரான ஒரு மீனவருக்கு மட்டும் ஓராண்டு சிறை தண்டனை விதித்தது. குமரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் உத்தரவை மீறி ஆதர்ஷ் வித்யா கேந்திராலயா பள்ளி செயல்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவை மீறி நாகர்கோவிலில் உள்ள ஆதர்ஷ் வித்யா கேந்திராலயா பள்ளி செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை பள்ளி நிர்வாகம் தடுத்து நிறுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பயணியர் நிழற்குடை கட்ட இருந்த இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலம்பாறை பகுதியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் நிழற்குடை கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு நிழற்குடை கட்டவிடாமல் இடையூறு செய்வதாக கூறப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் வாரணவாசி அருகே 24 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருதையாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டும் பணியை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். கடந்த 13ஆம் தேதி அரியலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட தவேக தலைவர் விஜய் மருதையாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். சென்னை அடுத்த பம்மலில் தாம்பரம் மாநகராட்சியின் சீர்கேட்டை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி பிரமுகர்களான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், தன்சிங் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியதோடு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தேனி மாவட்டத்தில் மீன் உற்பத்தியை பெருக்கும் விதமாக முல்லை பெரியாற்றில் 3 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. சேல்கெண்டை, கல்பாசு கெண்டை, பெருங்கெண்டை வகைகளான கட்லா, ரோகு, மீர்கால் மீன் குஞ்சுகள் இருப்பு வைக்கும் திட்டத்திற்காக முல்லை பெரியாற்றில் விடப்பட்டன. தூத்துக்குடியில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டத்தை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். அப்போது புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கினார். தலைமறைவாக உள்ள சிருங்கேரி சாரதா பீட பாலியல் சாமியார் சைத்தன்யானந்த சரஸ்வதியின் பாலியல் லீலைகள் தினமும் வெளியாகி அதிர்ச்சியை கூட்டி வருகிறது. கல்வி நிறுவனத்தில் சேர்ந்த நாளில் இருந்து தினமும் பேபி, ஸ்வீட் கேர்ள் என ஆபாச மெசேஜ் அனுப்பி தொந்தரவு செய்ததோடு வகுப்பறை முடிந்ததும் அறைக்கு அழைத்து அத்துமீறியதாக பாதிக்கப்பட்ட பெண் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பழகுவதை நிறுத்திய தோழி மீது முன்னாள் நண்பர் பைக்கை விட்டு மோதிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் நடந்து சென்ற பெண் மீது பின்னால் இருந்து இருசக்கர வாகனத்தில் வந்து மோதிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் தொழில் தொடங்காத நிறுவனங்களின் மருந்து பொருட்களுக்கு வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். மருந்துகள் மீது அமெரிக்கா விதித்திருக்கும் அடாவடி வரியால் இந்திய நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா சென்ற இஸ்ரேல் பிரதமரின் விமானம் ஐரோப்பிய வான்வழியை தவிர்த்து மாற்று வழியில் பயணம் மேற்கொண்டது. காசாவில் நிகழ்த்திய போர்க்குற்றங்களுக்காக அவர் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடி வாரண்ட் பிறப்பித்துள்ளது. இதனால் அவசரத்திற்கு தரையிறங்கினால் கூட கைது வாரண்டை அந்த நாடுகள் அமல் செய்யும் அபாயம் இருப்பதால் மாற்று பாதையில் பயணம் செய்தார். வெள்ளப்பெருக்கில் சிக்கி மாயமான 11 பேரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். புயல் காரணமாக ஹூபாலியன் பகுதியில் கனமழை பெய்த நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ள பாதிப்பில் குவாங்ஃபு பகுதி முழுவதும் அதிக அளவில் சேரும் சகதியும் படிந்து மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். வெள்ள பாதிப்பில் சிக்கி இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது.
ரஷ்யாவில் தண்டவாளத்தில் சிக்கிக்கொண்ட லாரி மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. ஸ்மோலன்ஸ் மாகாணத்தில் ரிசிகோவோ ரயில் நிலையம் அருகே நிகழ்ந்த இந்த விபத்தில் லாரி தீப்பிடித்து முழுவதும் சேதமானதில் ஓட்டுநர் உயிரிழந்தார். ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு தீப்பற்றியதில் கரும்புகை எழுந்தது. இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் பல கட்டடங்கள் உருக்குலைந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கிய குடும்பத்தினரை தேடும் அப்பாவி மக்கள் செய்வதறியாது தவிக்கும் காட்சிகள் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உருக்குலைந்த கட்டடத்திற்குள் யாராவது சிக்கியுள்ளார்களா என வேதனையுடன் தேடினர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா ஏ அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1-0 என்ற கணக்கில் இந்தியா ஏ அணி கைப்பற்றியது. அடுத்ததாக இவ்விரு அணிகள் இடையிலான ஒருநாள் தொடர் வரும் 30ஆம் தேதி தொடங்குகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக இலங்கை அணியின் முன்னாள் கேப்டன் சங்கக்காரா நியமிக்கப்பட உள்ளார். பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து டிராவிட் விலகியதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அவர் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஷமர் ஜோசப் விலகியுள்ளார். காயம் காரணமாக அவர் விலகியதாக அணி நிர்வாகம் விளக்கம் கொடுத்ததோடு அவருக்கு பதிலாக 22 வயதான ஜோகன் லேன் முதல் முறையாக வெஸ்ட் இண்டீஸ் அணியில் விளையாட உள்ளதாக அறிவித்துள்ளது. விஜய் சேதுபதியின் பான் இந்தியா திரைப்படத்தின் டீசர் வரும் 28ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தை பிரபல இயக்குநர் புரி ஜெகந்த்நாத் இயக்குகிறார். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தின் அப்டேட் வெளியாகவிருக்கிறது. இந்த படத்தில் விஜய் சேதுபதியுடன் நடிகைகள் தபு, சம்யுக்தா மேனன் நடிக்கிறார்கள். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி திரைப்படத்தின் OTT ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. AR முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான இப்படம் மக்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதுடன் உலக அளவில் 100 கோடி வசூலை கடந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படம் வரும் 3ஆம் தேதி அமேசானில் வெளியாகும் என்று கூறப்பட்ட நிலையில் முன்னதாக 1ஆம் தேதியே வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் நிவின் பாலி நடிப்பில் உருவாகியுள்ள சர்வம் மாயா திரைப்படம் வரும் டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் வெளியீடாக திரைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. படத்தின் இயக்குநரான அகில் சத்யனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டுள்ள நிவின் பாலி சர்வம் மாயா படத்தின் ரிலீஸ் முடிவாகிவிட்டது என்றும் டிசம்பரில் சந்திப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் நும்கூர் என்ற பெயரில் சோதனை நடத்தி சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்த தனது சொகுசு காரை திருப்பி தரக்கோரி நடிகர் துல்கர் சல்மான் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சட்டத்திற்கு உட்பட்டு சுங்கவரி செலுத்தி வாங்கிய காரை பறிமுதல் செய்ததாக தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து சுங்கத்துறை விளக்கம் அளிக்க உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. அனுஷ்காவின் காட்டி திரைப்படம் அமேசான் பிரைம் OTTயில் வெளியாகியுள்ளது. கிரீஷ் ஜகர்லமுடி இயக்கத்தில் அனுஷ்கா நடிப்பில் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில் OTTயில் வெளியானது. நடிகை மாளவிகா மோகனன் தனது சமீபத்திய போட்டோஷூட் புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பழுப்பு நிற லெஹங்கா உடையில் படு ஸ்டைலாக தோற்றமளிக்கும் மாளவிகாவின் புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் லைக்ஸ் மழை பொழிந்து வருகின்றனர். நவராத்திரி விழாவை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் உள்ள காளியம்மன் கோவிலில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நோட்டுகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள தனலட்சுமி உற்சவரை பக்தர்கள் கண்டு வழிபாடு நடத்தினர்.